பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்துல எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்ல. எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். ஏன்னா காடுவெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தார்னா இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேரு ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. காடுவெட்டியார் இருந்ததுன்னா தெளிவா இருந்திருப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலை வந்திருக்கா. அதனாலதான் நான் ரொம்ப காடுவெட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது. எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் முதலமைச்சர் திமுக கிட்டயும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இங்க ஐயா வண்டிகளுக்கு பதிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்தை நான் போடுவேன். அடுத்தது என்னால போட முடியும். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்களும் என்னுடைய தம்பி அறிவுச்செல்வன் அவர்களும் இல்லை என்று என் மனம் வேதனை அளிக்கிறது. இந்த மண்ணுக்கு எப்பொழுது வந்தாலும் என்னை பாசத்தோடு அன்போடு வரவேற்று நீங்கள் வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும், உங்களை நான் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆக்குவேன் என்று ஒவ்வொரு மேடையிலும் என்னை பற்றி பேசிய என் அண்ணன் காடுவெட்டியார் அவருடைய கனவை நனவாக்குவோம். அப்படி ஜெயம்குண்டத்தில் வெற்றிகரமாக என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வாக இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா, அப்படி கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் ஆயிரக்கணக்கான என் சொந்தங்கள், என் தம்பிகள், என் தங்கைகள் நிறைந்த இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி தமிழ் அரவன் அவர்களும், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்களும், இந்த தொகுதியிலே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல். ஆனாலும் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, தமிழ் சமுதாயத்திற்காக நீதிமன்றம் வாயிலாக பல வழக்குகளை போட்டு இந்தியாவிலேயே 90,000 மதுக்கடைகளை மூடிய வழக்கறிஞர் பாலு அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு TMT திருமாவளவன் அவர்களே, மாவட்ட தலைவர் அசோகன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலைமணி அவர்கள், ஜெயராமன் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், முத்துகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், வேங்கை சேகர், தட்சிணாமூர்த்தி, வெங்கட்ராமன், பழனிசாமி, திருஞானம், ஜோதிராஜ், கார்த்திகேயன், பாலசக்தி, கணேசன், அமிர்த கண்ணன், கஸ்தூரி, சித்தராஜ், விஷ்ணு, ஜெயக்குமார் மற்றும் கோவிந்தராஜ் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு மருத்துவர் RG அவர்களே, மருத்துவர் தமிழரசி அவர்கள், செல்வி செல்வம் அவர்கள், சாமிதுரை அவர்கள், MK ராசேந்திரன் அவர்கள், சின்னதுரை அவர்கள், தர்ம பிரகாஷ் அவர்கள், கோட்டக்குடி ராசேந்திரன் அவர்கள்,
சுந்தரமூர்த்தி அவர்கள், படநிலை செந்தில் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், தவசீலன் அவர்கள், ராசு அவர்கள், ஐயனார் அவர்கள், ரமேஷ், அருள், கிருஷ்ணமூர்த்தி, தேவனூர் செல்வராஜ், ஜெயபால், நக்கீரன், சேகர், செந்தமிழ் செல்வன், TMT சங்கர், ராஜீவ்காந்தி, வினோத், நீலமேகம், காளிமுத்து, வெற்றி செல்வி, மதி நிறைந்த செல்வி, மணிமொழி, நிறைய இன்னும் 4 பக்கம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா இவ்வளவு பேரும் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது நம்ம மண்ணு, நம்ம கோட்டை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை. இது மாவீரன் மண், இந்த மண். அதனாலதான் நம்ம கட்சியில கூடுதல் நிர்வாகிகள் இருப்பார்கள். ஒன்றிய நிர்வாகிகள் ராமதாஸ் அவர்கள், அருள், சந்தோஷ் அவர்கள், கந்தன் அவர்கள், பாலமுருகன், பிரேம்குமார், ராமநாதன், தங்கராசு, ராமச்சந்திரன், ராமன், உதயநத்தம், முருகன், கௌசிக், ராஜ்குமார், மத்தியழகன், ராஜ், விஜி, சங்கர் குரு, வெற்றிவேல், குமார், மணிகண்டன், வினோத், அழகிரி, ராஜேந்திரன், சுபாஷ், ராஜேஷ், ரமேஷ், தியாகராஜன், வேல்முருகன், கொலஞ்சி, சரவணவேல், ஹரிதாஸ், கார்த்திக், ராஜா, சத்யராஜ், வீரபாண்டியன், அன்பு, சத்யராஜ், சங்கர், பாண்டியன், மாணிக்கம், செல்விக்குமார், பாலையா, ஆனந்த், நல்லதம்பி, அருள்மொழி, ஜெயராமன், பின்னாடி இருக்கா, தவச்செல்வம், செல்வம், ராஜ்குமார், சுதாகர், வெங்கட்ராமன், ரங்கநாதன், அருள், அழகுதுரை, தில்லைராஜன், சுப்பிரமணியம், நகர செயலாளர் மாதவன் தேவா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே என்னை அன்போடு, பாசத்தோடு, எழுச்சியோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்களே, ஊடக நண்பர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எழுச்சி உள்ள என் தம்பிகளை நம்முடைய காடுவெட்டியார் மண்ணிலே சந்திப்பதில் எனக்கு பெருமை. 100 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று, பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து, அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி, பல அழுத்தங்கள், போராட்டங்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, என்னுடைய 100 நாள் நடைபயணம் உடைய நோக்கமே உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதன் வாயிலாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த ஒரே எண்ணத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேர்ந்து இன்னும் 6 மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம். இந்த ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், தூக்கி எறியுங்கள். அடுத்தது நம்ம ஆட்சியை கொண்டு வாருங்கள். உறுதியாக வரும். காரணம், நான் செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக பெண்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், பெற்றோர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், மாணவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், அரசு ஊழியர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை துறைகளிலும் அத்தனை மக்களையும் ஏமாற்றி இருக்கிறது இந்த திமுக ஆட்சி. இவர்கள் ஆண்டது போதும், ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள், ஒன்று வாருங்கள். இன்று காலை சித்தமல்லி அணைக்கு நான் சென்றேன். சித்தமல்லி அணை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. இல்ல. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. அந்த காலத்தில் நம்முடைய சோழர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள், நம் முன்னோர்கள். அப்பொழுது இந்த பகுதி வளர்ச்சிக்காக சோழர் பாசன திட்டத்தை வகுத்தார்கள்.
அந்த திட்டம் வாயிலாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து இந்த மாவட்டம் முழுவதும், இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலே ஒரு பெரிய பெரிய ஏரியை வெட்டி அந்த ஏரியிலே கொள்ளிடம் ஆற்றின் தண்ணீரை நிரப்பி மிக செழுமையாக வைத்தார்கள். அப்பேற்பட்ட மண் இந்த மண். சோழர்கள் ஆண்ட மண், நம் முன்னோர்கள் ஆண்ட மண் இந்த மண். இந்த மண்ணிலே நான் இதுவரை தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன். எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. 38 மாவட்டத்தில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்தாக இவ்வளவு பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பெருசா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க எல்லா ஏரியும் பெருசா இருக்கு. இது எல்லாமே சோழர்கள் வெட்டிய ஏரிகள். ஆனா இன்னைக்கு ஒரு ஏரியிலுடன் தண்ணி கிடையாது. ஆனா பக்கத்துல கொள்ளிடம் ஆத்துல தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு. இங்க இருந்து கொள்ளிடம் ஆறு 15 கிலோமீட்டர். இந்த மாவட்டத்தில் பெரிய ஏரி செம்பியமாதேவி ஏரி, 1530 ஏக்கர் பரப்பளவு. 1530 ஏக்கர் பரப்பளவு, மிகப்பெரிய ஏரி. இன்னைக்கு தண்ணி கிடையாது. அடுத்து பெரிய ஏரி கரிவெட்டி ஏரி, 1200 ஏக்கர். வலசை பறவைகள் நிறைய வரும் அந்த கரிவெட்டி ஏரியில. அடுத்த பெரிய ஏரி சுக்கிரன் ஏரி, 1100 ஏக்கர். அடுத்தது பெரிய ஏரியா இருந்தது, இன்னைக்கு சின்னதா மாறிடுச்சு. சோழகங்கம், என்ன பொன்னேரி. இந்த சினிமா வந்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பொன்னேரி, சோழர்கள் இந்த பொன்னேரியை வெட்டிய நேரத்தில் அந்த கரை மட்டும் 27 கிலோமீட்டர் நீளம். அப்போ 27 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஏரியா கிடையாது. 5 கிலோமீட்டர் அகலம், 27 கிலோமீட்டர் நீளம். இன்னைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு அந்த ஏரி, பொன்னேரி. இப்படி இவ்வளோ ஏரிகளை யாருக்காக வெட்டினாங்க? உங்களுக்காக, நமக்காக. ஆனால் இந்த ஏரிகளை பராமரிப்பு இல்லாமல், தூர் வராமல், அதற்கு தண்ணீர் வராமல், வரத்துக்காக அடைஞ்சு இன்னைக்கு இந்த மாவட்டம் நிலத்தடி நீர் 1000 அடி, 800 அடி, 1200 அடிக்கு சென்று விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, வேலை இல்ல, தொழில் இல்ல. படிச்ச பிள்ளைங்க 2 லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூருக்கு போயிட்டு வேலை பெற்று இருக்கா. இதற்காகத்தான் நாங்க கோரிக்கை வச்சோம். நம்முடைய பாலு அவர்கள் சொன்னது போன்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே தெருவில் நடந்தேன். இதே தெருவில் அங்க இருந்து நடந்தேன். நான் எதுக்கு ஏன் நடந்தேன்? நான் சோழர் பாசன திட்டத்தை, அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்று. 2 நாள் ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், செந்துறை, தாப்பழூர், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், ஆதனூர், அரியலூர் ஒன்றியம், அத்தனை ஒன்றியத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்தந்த ஏரிகளை நான் பார்த்தேன், துண்டு பிரசுரம் கொடுத்தேன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். ஏன் பக்கத்துல போற தண்ணி இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இந்த 4 மாதத்துல 7 முறை இந்த டேம் நிரம்பி இருக்கிறது. 7 முறை நிரம்பி அந்த நிரம்புற தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிருக்கு. எவ்வளவு தெரியுமா தண்ணி போயிருக்கு? 50 TMC தண்ணி கடலுக்கு போயிருக்கு 4 மாதத்தில். நம்ம கோரிக்கை என்ன? அந்த கடல்ல போற தண்ணிய 3 TMC கொள்ளிடம் ஆத்துல இருந்து இந்த பகுதியில் உள்ள ஏரியில நிரப்பினா, 700-800 ஏரியில நிரப்பினா உங்க வீட்டுல தண்ணி இருக்கும், உங்க வயல்ல தண்ணி இருக்கும், உங்க கிணத்துல தண்ணி இருக்கும், உங்க போர்ல தண்ணி இருக்கும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும். இன்னைக்கு 90,000 ஏக்கர் பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க, 2 லட்சம் ஏக்கர் பயிர். பொருளாதாரம் முன்னேறும். இந்த பிள்ளைங்க வெளியில போற பிள்ளைங்க எல்லாம் திருப்பி இங்க மீண்டும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க எல்லாமே நில முதலாளிகள். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க. தண்ணி இல்ல, அதனாலதான் நீங்க வெளியில போய் வேலை செய்யறீங்க. ஆனா இங்க தண்ணி போயிட்டு இருக்கு, பக்கத்துல போயிட்டு இருக்கு. எங்க போகுது? இங்க இருந்து இந்த ஜெயங்கொண்டத்திலிருந்து கொள்ளிடம் ஆறு 15 கிலோமீட்டர்.
காலையில போனல சித்தமல்லி அந்த டேம்ல இருந்து கொள்ளிடம் ஆறு 9.5 கிலோமீட்டர், கரிவெட்டி ஏரியிலிருந்து கொள்ளிடம் ஆறு 7.5 கிலோமீட்டர், செம்பிமாதேவியிலிருந்து கொள்ளிடம் ஆறு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். ஏன் பொன்னேரியிலிருந்து கொள்ளிடம் ஆறு 6.5 கிலோமீட்டர். மேப் வச்சு பார்த்தோம். 6.5 கிலோமீட்டர்ல கொள்ளிட ஆத்துல தண்ணி வீணா கடல்ல போகுது. அந்த தண்ணிய நம்ம பொன்னேரி ஏரிக்கு எடுத்துட்டு துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இங்க வேணுமா வேணாமா? விரட்டி அடிக்கடா, போதுண்டா. என்ன அநியாயம் அது? என்ன அநியாயம்? ஆத்துல கடல்ல போற தண்ணிய இங்க குடுக்க துப்பில்லாத இவங்களுக்கு எல்லாம் ஒரு நிர்வாகம், ஒரு முதலமைச்சர், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவி தேவையா? என்கிட்ட விடுங்க, ஆட்சி என்கிட்ட விடுங்க. என்ன மாதிரி தமிழ்நாடு தலையெழுத்தனால மாத்த முடியும்? ஒவ்வொரு பகுதிக்கும் நான் போயிட்டு வர வயிறு எரியுது எனக்குலாம். கையில வெண்ணைய வச்சிட்டு இருக்கிறோம், நெய்யிட்டு தேடிட்டு இருக்கோம். பக்கத்துல தண்ணி போயிட்டு இருக்கு, கடல்ல போகுது. அதை எடுத்துட்டு இந்த ஏரியில விட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா தம்பிங்களா, 6 மாசம் பொறுத்துக்குங்க, நம்ம ஆட்சி வரும், நம்ம கூட்டணியின் ஆட்சி வரும். 6 மாதத்துல நம்ம ஆட்சி வந்தவுடன் ஒரே மாதத்துல இந்த திட்டத்தை நான் அறிவிப்பேன் உங்களுக்கு. நான் அறிவிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அரியலூர் சோழ திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் என்னால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இது உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். இது செய்யணும். இதுதான் வேணும் எங்களுக்கு. இதான் வளர்ச்சி திட்டம், இதான் முன்னேற்ற திட்டம். இதை விட்டுட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 500 ரூபாய் கொடுக்கிறேன், சாரா கடை திறக்கிறேன், கஞ்சா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யாருக்கே வேணும் 1000 ரூபாயா? 2500 கோடி இந்த மாவட்டத்துக்கு செலவு பண்ண முடியாதவங்களால 2500 கோடி செலவு பண்ணா அவ்வளோ தண்ணி வீணா போற தண்ணி எல்லா ஏரியிலும் நிரப்பினா எப்படி இருக்குங்கய்யா? எப்படி இருக்கும்? இதுதான் வேணும், இதுதான் வேணும். ஆனா ஏதோ விளம்பரத்துக்கு முதல்ல 12 கோடி அறிவிச்சாங்க. எதுக்கு? அந்த பொன்னேரிய தூர்வாரத்துக்கு. 12 கோடியில தூர்வார முடியுமா? இப்ப பிரதமர் வராருன்னா அதுக்கு 19 கோடி அறிவிச்சாங்க. அறிவிப்பு தான், நிதியெல்லாம் இல்ல. அறிவிப்பு, வெறும் அறிவிப்பு, கண் தொடைப்பு. உங்களை ஏமாத்தி 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 நீங்களும் ஏமாந்து 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 மீண்டும் மீண்டும் திமுக ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பாலு மட்டும் இன்னைக்கு வெற்றி பெற்று இருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இங்கேயோ போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்ன பண்ணிட்டு இருப்பாரு. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். போதும், இவர்கள் திமுக ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இவங்களுக்கு எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விவசாயத்துல தெரியல. அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? விவசாயம்னா என்னன்னு தெரியுமா? நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா? நீர் திட்டங்கள்னா என்னன்னு தெரியுமா? அது எதுல முக்கியம், என்ன செய்யணும் தெரியுமா? தெரியல. இதுல கர்நாடகாவில் போன மாசம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதுல அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம், அது ஒரு திட்டம், ஒரே திட்டம். அது 70,000 கோடி ரூபாய் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க போன மாசம் ஒரு திட்டத்திற்கு. அது அரசியா? கர்நாடக அரசு 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிச்சிருச்சு. அது அரசு. நீ என்னையா பண்ணிட்டு இருக்கிற? எதுக்கியா உனக்கு ஆட்சி? இன்னைக்கு தமிழ்நாடு நாள் எத்தனை பேருக்கு தெரியும்? அது யாருக்கும் தெரியல. சூப்பர். இன்னைக்கு தமிழ்நாடு நாள். ஆனா எப்படின்னா மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் இந்த நாள். இன்னைக்கு 1956 நவம்பர் 1ஆம் தேதி மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு இப்ப இருக்கிற நிலப்பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை பிரிச்சாங்க. அப்போ கர்நாடகாவில் கொஞ்சம் போயிடுச்சு, கேரளாவில் கொஞ்சம் போயிடுச்சு, ஆந்திராவில் கொஞ்சம் போயிடுச்சு. 70,000 சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவில் இருக்கின்ற இடம் எல்லாம் இந்த 3 பக்கத்தில் இருக்கிற 3 மாநிலங்களுக்கு போயிடுச்சு. மீதி இப்ப இருக்கிற எவ்வளவு இருக்குதோ அதுதான் தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு நாள். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளா கொண்டாட மாட்டாராம். ஏன்னா அப்போ சென்னை மாகாணம் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சியா பேர் இருந்தது.
இவங்க 67 ஆட்சிக்கு வந்து அப்ப ஜூலை 18ஆம் தேதி ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில. சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். பேர் வச்சது அன்னைக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு பிரிக்கப்பட்டது நவம்பர் 1, 1956. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 18 தான் நான் கொண்டாடுவேன். ஏயா, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த பிறந்த நாள் தான், பிறந்த தினம் தான் பிறந்த நாளா கொண்டாடுவாங்க, இல்ல அந்த குழந்தைக்கு பேர் வச்ச நாள்ல கொண்டாடுவீங்களா? பிறந்த நாள் தானே கொண்டாடுவீங்க, பேர் வச்ச நாள் கொண்டாடுவீங்களா? ஸ்டாலின் வந்து பேர் வச்ச நாள்ல கொண்டாடுறார், பிறந்த நாள்ல கொண்டாட மாட்டேன். இதுதான் நிர்வாகம். இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு உரிமையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். இவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை தாராவத்தை கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதமர். அவருக்கு அந்த அம்மாவுக்கும் பண்டார நாயக்கன் இலங்கையில் இருந்தாங்க அப்போ அந்த அதிபர். அவங்களுக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த ஒரு படத்துல பங்கிட்டுப்பாங்கல்ல, விவேக் படத்துல, இது ஓம் பக்கம், இது நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி கச்சத்தீவை நீ எடுத்துக்கோ, அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. கலைஞர் அப்போ வாய திறக்கல. அந்த அம்மா மிரட்டினாங்க கலைஞரை, நீ ஏதாவது வாயை திறந்த உன்னை ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிவிடும். கலைஞருக்கு என்ன வேணும்? கச்சத்தீவு வேணுமா, ஆட்சி வேணுமா? ஆட்சி தான் வேணும். ஐயோ, நீ கச்சத்தீவு எடுத்துக்கோ, நீ தமிழ்நாடோட எடுத்துக்கோ, எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அமைதியா இருந்துட்டாரு. அதே வேளையில காவிரி உரிமைகளே நம்ம இழந்துட்டோம். எப்படி இழந்தோம்னா, கலைஞர் ஆட்சி காலத்தில் காவிரியில் அப்போ ஒரு அணை தான் இருந்தது கர்நாடகாவில், KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை இருந்தது. அது ஒரு அணை தான். ஆனா கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த அணை வந்து வெள்ளக்காரன் கட்டினா, அப்போ மேட்டூர் டேம் முன்னாடி கட்டினது அது. கலைஞர் ஆட்சி வந்த உடனே கபினி, ஹேமாவதி, ஹாரங்கின்னு 3 அணைகள் வந்து கர்நாடக அரசு கட்டினா. அப்போ கலைஞர் முதலமைச்சர். அப்பயும் இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரை பார்த்து வாயை திறந்த அவ்வளவுதான் டிஸ்மிஸ் பண்ணுவோன்னா, அவரு வாயை மூடிக்கிட்டு கட்டிக்கோ. இப்படி இதெல்லாம் சாதாரண துரோகம் இல்லையா? இது எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும் தெரியாது, ஆனா அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரி அணையில ஒரே ஒரு காவிரி ஆத்துல ஒரே ஒரு அணை தான் நமக்கு இருக்கு, மேட்டூர் அணை. ஆனா கர்நாடகாவில் 5 அணைகள் இருக்குது. 5 அணைகள் வச்சிருக்கிறான், காவிரியில கட்டி இருக்கிறான் முறைகேடாக. காவிரி ஒப்பந்தத்தின்படி கர்நாடகா ஒரு அணை கூட கட்டக்கூடாது. அதுக்கு பிறகு KRS அணைக்கு பிறகு இப்படி காவிரி இழந்தோம். ஒவ்வொரு உரிமைகளாக நாம் இழந்து வருகின்றோம். திமுக ஆட்சியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதை பத்தி எதை பத்தியும் கவலை விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க இது அப்படி உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின் விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமா நடக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி, வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். எதுக்கு அறிவிச்சிருக்கேன் தெரியல? வன்னியர்களுக்கு குறைந்தது 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அறிவிப்பு. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். தயார் ரெடியா? சிறை நிரப்பும் போராட்டம், ஜெயிலுக்கு எல்லாம் போலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு நடத்துறோம்? என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் வேலை வேணும், படிப்பு வேணும், நீங்க எல்லாம் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம். எங்களுக்கு பெயில்லாம் வேண்டாம். அவர் பாலு வந்து பெயில் எடுக்கிறார், பெயில்லாம் வேண்டாம் எங்களுக்கு. நாங்க இருக்கிறோம், உள்ள இருக்கிறோம். எவ்வளவு நாள் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் படிப்பு வேணும், வேலை வேணும் ஐயா. அதுக்கு என்ன தியாகம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு 21 தியாகிகள் உயிர் நீத்தார்கள். இந்த பிள்ளைகளுக்காக உயிர் நீத்து
அதன் பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1313 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் 1313 நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு நீங்கள் வழங்கலாம், எந்த தடையும் கிடையாது, நீங்கள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ நீங்கள் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம், இந்தியாவிலே பெரிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. தீர்ப்பு வழங்கி 1313 நாட்கள் ஆகிறது. ஆனால் இன்று வரை இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறார். தயங்குகிறார்களா? இல்ல, மறுக்கிறார், அப்பட்டமா மறுக்கிறார். இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், இந்த பிள்ளைங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, உனக்கு அடிமையா இருக்கணும். என்னையா ஆதங்கத்துல நீ ஒழுங்கா, நீ உண்மையான முதலமைச்சரா இருந்திருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீ வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நீ கொடுத்திருக்கணும். நீ நியாயமா இருந்திருந்தீங்கன்னா கொடுத்திருப்ப. ஆனா உங்களுக்கு நியாயத்தை பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? தரவுகளை சேகரிப்பதற்கு இன்னும் ஒரு 30 நாள் ஆகுமா? இவ்வளவு துரோகம் எதிர்க்கும் யாரும் செஞ்சதே கிடையாது. எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. இவ்வளவு துரோகம் வன்னியர்களுக்கு இதுவரை எந்த ஆட்சி செஞ்சது கிடையாது. எல்லாமே இருக்கு, லீகலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, நியாயப்படுத்தலாம், எல்லாம் இருந்தோம். இவ்வளோ நாட்களாக இதற்கு கொடுத்தது கிடையாது, கொடுக்காம இருந்தது கிடையாது. வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள் இதை கொடுக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், அயோக்கிய துரோகம், அயோக்கியத்தனம். வேண்டுமென்றே ஒரு சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும். இந்த சமுதாயம் படிக்க கூடாது, இந்த சமுதாயம் வேலைக்கு போக கூடாது, இந்த சமுதாயம் அடிமையா இருக்கணும். இந்த எண்ணத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம இருக்கின்றார். அதனால்தான் நான் சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஒரு வன்னியர் கூட போடக்கூடாது. வன்னியருடைய துரோகி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், வன்னியருடைய விரோதி திமுக எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு கொடுத்தார். கடைசி காலத்தில் கொடுத்தார். ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்திருந்தார்னா ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது. ஆனாலும் திமுக வந்தவுடன் அதுல கேஸ் போட்டாங்க. ஆனா அந்த கேஸ் சரியான முறையில் கையாடல, அதனால இப்படி பண்ணி விட்டாங்க. இப்படி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், டிசம்பர் 17 இது முக்கியமான போராட்டம். வாங்கடா பாத்துக்கலாம், 2-1 பாத்துக்கலாம். ஏன்னா இது விடக்கூடாது. அப்புறம் இந்த சரிடா ஒழிகன் கத்தனா போதாதரா, இந்த 6 மாசத்துல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், கிராம போ, வீடு வீடா போ. அதனால படையப்பா படம் பாத்தீங்களா? அதுல ரஜினிகாந்தும் செந்திலும் பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, அந்த சட்டை அழுக்காயிடும். ரஜினிகாந்த் சட்டையை செந்திலுக்கு கொடுத்துருவாரு. அப்புறம் யார் மாப்பிள்ளைன்னு கேட்டோன்னே மாப்பிள்ளை அவர் தான், அவர் போடுகிற சட்டை என்னது. அதேதான் நம்ம அமைச்சர் இங்க இருக்கிறார். கரண்ட் அமைச்சர் ஷாக் அடிக்கும். இந்த 3 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திய அரசு இந்த திமுக அரசு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, என்னாச்சு உங்க வாக்குறுதி?
ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்க வாக்குறுதி என்னாச்சு? சுவாக. அவ்வளவுதான். இதுல நான் கேட்டேன், சரி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ஏன் எடுக்கலன்னு கேட்டா, அது ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் நாங்க எடுப்போம். சரி எப்போ ஸ்மார்ட் மீட்டர் வரும்னா இன்னும் 3 வருஷம். இன்னொரு 4 மாசத்துக்கு நீ போற. இவ்வளவு நாள் ஏன் கொண்டு வரலன்னா, அதுக்கு நாங்க டெண்டர் போட்டோம். ஏன் டெண்டர் போட்டு சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாமேனா, இல்ல டெண்டர் போடுற நேரத்துல நம்முடைய ஒரு தியாகி ஒருத்தர் இருக்காருல, இதுக்கு முன்பு அமைச்சரா இருந்தார்ல, 471 நாள் இந்திய விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனார். யாரு? தியாகி செந்தில் பாலாஜி. அவர் ஜெயில இருந்த நேரத்துல இந்த டெண்டர் வெளியில வந்துருச்சா. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவர் வெளியில வந்துட்டாரு, இப்ப ரீடெண்டர் விடுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் தான் மாப்பிள்ள. அவர் போட்டுக்கிற சட்டம் என்னதுன்னா, இவர் தான் அமைச்சர், ஆனா அவர் போட்டுக்கிற சட்டம் எங்க? செந்தில் பாலாஜி. அவர் என்ன சொன்னார்னா இவர் கேட்கணும். இவர் அமைச்சர், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ இவர் கேட்கணும். இப்படி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி நடந்தது. அந்த ஸ்மார்ட் மீட்டரும் எப்படின்னா, அந்த ஸ்மார்ட் மீட்டரோட விலை 4000 ரூபாய் தான். ஆனா இவங்க டெண்டர் எப்படின்னா 15000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போறாங்க தெரியுமா? 3 கோடி. 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர். ஒரு ஸ்மார்ட் மீட்டர் 4000 ரூபாய். இவங்க விலைக்கு கொடுக்க வாங்குறது 15000 ரூபாய். ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ல 11000 ரூபாய். 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்னா அடேங்கப்பா, எப்பா அது கணக்கே போட முடியாது. அதனால அமைச்சர் அவர்களே, தயவு செய்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்ல கையெழுத்து போடாதீங்க. இல்ல நீங்களும் இன்னும் 6 மாசத்துல உள்ள போக வேண்டியதா இருக்கும். தப்பிச்சுங்க, வேண்டாம், தப்பிச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் உள்ள போறாங்க 6 மாசத்துல. ஏன்னா எவ்வளோ ஊழல், தினம் பார்த்தா ஊழல் ஊழல் ஊழல், கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு. அதாவது இந்த மணல் கொள்ளைய அடிச்சிருக்கிறானுங்க பாரு, சாதாரண மணல் கொள்ளையடு. இந்த கொள்ளிடத்தான் அதிகமா படுபாவீங்க. ஆட்சி வர்றதுக்கு முன்பு இந்த கொள்ளிடத்துல 5 தடுப்பணை கட்டுவோம்னு சொன்னீங்க. 3000 கோடியில ஒரு தடுப்பணை கட்டினீங்களா ஐயா? ஒரே ஒரு தடுப்பணை. ஏன் மணல் எடுக்க முடியாதான்? படுபாவீங்களா? வயிறு எரியுதியா? எவ்வளவு தடுப்பணை கட்டினா இந்த தண்ணி தேங்கி நின்று எவ்வளவு மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அதுல இல்ல, தடுப்பணை கட்டல, ஒன்னும் கட்டல, மணலை கொள்ள. எவ்வளவு தெரியுமா? 2023 தமிழ்நாட்டில் 23 மணல் குவாரிகள்ல எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்திருக்குதா? 27 கோடியா. 23 மணல் குவாரி தமிழ்நாடு முழுவதும். அப்போ 23 குவாரியில ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துல தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் 27 கோடி. இது தமிழ்நாடு அரசு கொடுத்த புள்ளி விவரம். இதுல என்ன கணக்குனா, ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 8 லாரி தான் போதாம். அப்படியா? அப்படியா? பள்ளிக்கூடம் பிள்ளைங்களை கேட்டாலும் சொல்லும். பள்ளிக்கூடம் அதாவது 5 நிமிஷத்துக்கு 8 லாரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு 8 லாரி கணக்கு வச்சிருக்கிறானுங்க. படுபாவிங்க, கொள்ளக்காரனுங்க. யாரையா ஏமாத்த போறீங்க? எப்படியா ஏமாத்துறீங்க நீங்க? அமலாக்கத்துறை 4700 கோடி ஊழல் நடந்திருக்கு, மணல்ல கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது குறுகிய காலத்துல. ஆனா இப்படி அமலாக்கத்துறை சொல்றதுக்கும் அதுக்கே கோர்ட்டுக்கு போய் அதுக்கு மேல்முறையீடு பண்ணுவானுங்களாம். கிட்னி திருட்டு நடந்திருக்குது. அப்ப அடுத்து அங்க பேசணும். கிட்னி திருட்டுக்கு உச்சநீதிமன்றம் போறானுங்க இந்த திருடனுங்க. ஆனா நமக்கு தீர்ப்பு வந்து 1313 நாள் வந்தோம். உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு வந்தோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். துரோகி திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அதனால பேசுறா கீழே வைடா. அதனால 15 சரிடா 15 வச்சுக்கிட. 6 மாசம் பொறுத்துக்கிட. அதனால
அதனால இதெல்லாம் நிச்சயமாக செயல்பட வேண்டும். நான் நேரம் அடுத்தது நான் குன்னத்துக்கு போனோம். நேரம் ஆயிடுச்சு போய் அங்க போய் இதே போன்ற இவ்வளவு இன்னும் இதோட பெரிய கூட்டம் நடக்குது. அதனால அங்கே போய் பேசணும். அதனால இங்க நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். இந்த சாராய ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். இன்னொரு நான் சொல்றேன், எனக்கு இன்னொரு வருத்தம், அதாவது பெரிய வருத்தம் என்னன்னா, பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த நேரத்தில் எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்ல. எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். ஏன்னா காடுவெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இது போற குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேர் ஐயாவை சுத்தி ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. காடுவெட்டியார் இருந்திருந்தாருன்னா தெளிவா இருந்திருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலை வந்திருக்கா. அதனாலதான் நான் ரொம்ப காடுவெட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது எனக்கு. ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம், நம் லட்சியங்களை அடைவோம். நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேருங்கள். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக நாம் இணைவோம். நமக்குள்ள எந்த வேற்றுமையில் பிரிவுகள் எதுவும் வேண்டாம். உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்த. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் முதலமைச்சர் திமுக கிட்டயும் கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இங்க ஐயா வண்டிகளுக்கு பதிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க கேட்டு அழுத்து போச்சு. அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்தை நான் போடுவேன். அடுத்தது என்னால போட முடியும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போட்டுக்கணும். நம்ம கேட்டு எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம். கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து நம்முடைய லட்சியங்கள், காடுவெட்டியார் அவருடைய லட்சியங்களை நாம் அடைவோம் என்று இந்த நேரத்திலே இந்த திமுக ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.